இது பார்த்தோமா? பேனை ஒன்றின் விலை ரூபாய் 15, புத்தகம் ஒன்றின் விலை ரூபாய் 75 ஆகும். ஓ பார்த்தோமா? சார் பார்த்தோமா? பார்த்தேன். ஓகேடா. சரி, அடுத்தது இது பார்த்தோமா? இடையே காண்க. பார்க்கலண்ணா, அது பார்க்கலையே. பார்த்தோமா இல்லையா? இல்ல சார் இல்ல பார்க்கல. சார். சரி, ஓகே, கவனி. பி பகுதி என்ன அம்பிள் சொல்றான் பாருங்க. 7.5, 2 சொல்லுங்க பாப்போம். 7.5, 2, 6.4 6.4, 5.6 5.6, 7.5 7.5. ஓகே. இவ்வெண்பரம்பலின் இடையை கணிக்க. இவ்வெண்பரம்பலின் இடையை கணிக்க. ஓகே பிள்ளை. அப்போ இது ஒரு எண் பரம்பல் உண்டாம் பிள்ளை. சரியா? தரவுகளை வகை குறித்தல் 8ஆம் வகுப்புல படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓ சார். ஓகேடா. அதுல இருக்கிற விஷயம் தான் இது. இதுல அவன் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளை, இடையே கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இந்த பரம்பல்ல இடை என்ன அப்படின்னு கேட்கிறான். இடை என்ன அப்படின்னு கேட்கிறான். இடையே காணணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளான விஷயம். இடை அப்படின்னு சொன்னா சிம்பிளான விஷயம். இவங்க அனைவரையும் இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் அவ்வளோ பேரையும் கூட்டி, எப்படி இவங்க அவ்வளோ பேரையும் கூட்டி இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரால பிரிக்கிற விஷயம் தான் பிள்ளைகள் இடை. எப்படிடா? முதலாவது இவங்க அவ்வளவு பேரையும் கூட்டணும். இவங்க அவ்வளவு பேரையும் கூட்டணும். வாங்கலை பிள்ளைகள் கூட்டுவோம். வாங்க சேர்ந்து கூட்டுவோம். சரியா? பாருங்க. 7.5, 2 சொன்னா 2.0, 6.4, 5.6, 7.5, 7.5. இப்ப வாங்க கூட்டுவோம். வாங்க பிள்ளைகள் கூட்டுவோம். யோசிச்சு பாருங்க. இங்க 5 இருக்கு, கீழேயும் 5 இருக்குது, மேலேயும் 5 இருக்குது, கீழேயும் 5 இருக்குது. 5ஐயும் 5ஐயும் கூட்டினா 10. 10. 4ஐயும் 6ஐயும் கூட்டினாலும் 10. ஆக டோட்டலா இவடத்துல எவ்வளவு பிள்ளை இருக்குது? 20க்கு 0, 2 மிச்சம். தசத்தை வளத்துக்கு போட்டுருவோம். 2 மிச்சம். வெங்கால கூட்டுங்க பிள்ளை. சரியா? இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் கூட்டினா எத்தனை பிள்ளை வரும்? 2 2 4, 4 மாறும் 10. எப்படி? 2 2 4, 4 மாறும் 10. ஓகேவா? ஒரு 10 போட்டுக்குவோம். ஓகே. திருப்பி இந்த 7ஐயும் கூட்டினா என்ன பிள்ளை? 7 மேலும் 14. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் 14. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. கூட்டினா 9, 2. ஆகவே 29.0. 29.0. ஆகவே இடை சமன். இடை சமன் என்ன பிள்ளை? முதலாவது இவங்க தரவுகள் அனைத்தையும் பெருமானத்தை எண் பெருமானங்களை கூட்டுறது. கூட்டினா 29 வந்துட்டு. கீழே பார்க்கணும் இவங்கள எண்ணிக்கை. இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவங்க ஒருத்தர், இவங்க ஒருத்தங்க, இவங்க ஒருத்தங்க, இவங்க ஒருத்தங்க, மொத்தம் எத்தனை பிள்ளை இருக்காங்க? 5. இந்த 29 5ஆல பிரிச்சோம்டா இடையே கண்டுகொள்ளலாம். 29 5ஆ பிரிச்சோம்டா 29 5ஆல பிரிச்சு போறோம். ஓகேவா? அப்ப 5 25, 5 25. 9ல இருந்து 5 போனா 4. தசம் வச்சா 0, 40. 40க்குள்ள 5 எத்தனை பிள்ளை? 8 முறை 8 5 40. 8 5 40, 0 0. ஆகவே இவங்களுடைய இடை எவ்வளவு பிள்ளைகள்? 5.8. அண்ணளவாக நாங்க 6 என்று கொடுக்கலாம். அண்ணளவாக நாங்க 5.8. வெரி குட். 5.8 அண்ணளவாக நாங்க 6 அப்படின்னு கொடுக்கலாம். கிளியரா பிள்ளைகள்? விளைஞ்ச அந்த விஷயம் எவ்வளவு லேசான ஒரு கேள்வி. எவ்வளவு லேசான ஒரு கேள்வி. சரியா? ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். வாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ஓகே, சரி வாங்க போவோம். 5வது கேள்வி. 5வது கேள்வியை பார்க்கும்போது எங்கட பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். எந்த பாடத்துக்குள்ள வர சான்ஸ் இருக்கு? எண்கோளங்கள். வெரி குட். எண்கோளங்கள். யூனிட் 1. வெரி குட். யூனிட் 1 எண்கோளங்கள். எங்கட பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும் என்ன? யூனிட் 1 எண்கோளங்களோட பாடத்துக்குள்ள இருக்கலாம். ஓகேடா.
சரி பாப்போம் கேள்வியை வாசிப்போம் சரி கேள்வியை வாசிச்ச தரவெடுப்போம். குறித்த எண்கோளத்தின் எப்படிமா குறித்த எண்கோளத்தின் பொது உறுப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு பொது உறுப்பு அவன் தந்திருக்கான் என்ன அப்ப அந்த பொது உறுப்பு எழுதுவோம். பொது உறுப்பு என்ன போட்டிருக்கிறான் ஏலென் சக ஒன்றாம் சாரி ஏலென் சக இரண்டாம் ஏலென் சக இரண்டாகும். ஓகே பொது உறுப்பு நாங்க எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் கேள்வி இவ்வெண்கோளத்தின் முதல் 3 உறுப்புகளையும் காண்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி இவ்வெண்கோளத்துல முதல் 3 உறுப்புகள் அதாவது n சமன் 1 கமா n சமன் 2 கமா n சமன் 3 இப்ப 3 பேரையும் கேட்கிறான் அதான் முதல் கேள்வி. சரியா பிள்ளைகள் இப்ப கவனி நான் செஞ்சு காட்டுறேன் கவனி. ஓகே இப்ப கவனி அவன் கேட்கிறான் பொது உறுப்பு என்ன பிள்ளைகள் ஏலன் சக 2 n சமன் 1 n சமன் 2 n சமன் 3 அதாவது முதல் 3 உறுப்புகளையும் அவன் கேட்கிறான். எப்படிடா அவன் முதல் 3 உறுப்புகளையும் கேட்கிறான். அப்ப நாங்க ஆன்சர் கொடுக்க போறோம். சரியா ஆன்சர் கொடுக்க போறோம். சரிவா கவனி ஓகே முதலாவது உறுப்புக்கு காண போறோம். சரியா ஆகவே சமன்பாடு என்னண்டு நீங்க சமன்பாடு எப்படி போடணும்னு சொன்னா பிள்ளைகள் வெறுமனே ஏலன் சக 2 அப்படின்னு போடாம நீங்க எப்படி கொடுக்கணும்னு சொன்னா tn சமன் சரியா tn சமன் ஏலன் சக 2 இப்போ எண்ணுக்கு பதிலா நாங்க எத்தனைய போட போறோம் பிள்ளைகள் எண்ணுக்கு பதிலா 1 போட போறோம். ஆகவே சமன் 7 தர எண்ணுக்கு பதிலா 1 போட்டாச்சு 2 ஆகவே 7 1 7 சக 2 ஆகவே சமன் 7 2 கூட்டினா எத்தனை பிள்ளைகள் 9 முதலாவது எடுத்துட்டோம். வெரி குட் முதலாவது எடுத்துட்டோம். திருப்பி இரண்டாவது tn சமன் ஏலன் சக 2 இப்ப என்ன பதிலா நாங்க எத்தனை போட போறோம் 2 போட போறோம். வெரி குட் 2 போட போறோம். ஓகே 7 தர 2 சக 2 7 2 எத்தனை பிள்ளை சொல்லுங்கடா 14. வெரி குட் 14 வெரி குட் 14 14ஐயும் 2ஐயும் கூட்டினா 16 வெரி குட் 16 ஆகவே இரண்டாவது ஆள் யாரு 16 அப்ப மூணாவது ஆளை கண்டுபிடிப்போமா tn சமன் 7n சக 2 ஓகே சரி வாங்க காணும் 7 தர எண்ணுக்கு பதிலா எத்தனை போட போறோம் 3 போட போறோம் சக 2 7 3 எத்தனை பிள்ளை சொல்லுங்கடா 21. வெரி குட் 21 7 3 21 சக 2 ஆகவே 21 2 கூட்டினா 23 ஆகவே முதல் 3 உறுப்புகளும் யார் யார் பிள்ளைகள் முதல் 3 உறுப்புகளும் யார் யார் வருவாங்க 9 16 23 வெரி குட் 23 அப்ப முதலாவது क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதலாவது क्वेश्चनக்கு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெரி குட் எங்க பிள்ளைகள் நல்லா செய்றீங்க. வாங்க போவோம் அடுத்ததுக்கு. ஓகே இரண்டாவது கேள்வி பொது வித்தியாசத்தை காண்க. பொது வித்தியாசம் ஓகேவா டி டியை கேட்கிறான் பொது வித்தியாசம். ஓகே எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் இப்ப ரெண்டாவது क्वेश्चनக்குள்ள வரும் ரெண்டாவது ஓகே பொது வித்தியாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறதான பொது வித்தியாசம் இரண்டாவது ஸ்தானத்துல இருக்கிறவர்ல இருந்து முதலாவது ஸ்தானத்தை கழிச்சா வரும்போது உறுப்பு அதாவது இரண்டாம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறது இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறது. அப்ப வாங்க பிள்ளைகள் கழிப்போம். இப்ப இந்த எண் தொடர்ல இப்ப இந்த இப்படி போற எண் தொடர்ல ரெண்டு நம்பர்ஸ் எடுப்போம். சரியா ஒன்று யார் எடுப்போம்னா 16 9 16 எடுப்போம். 9 16 எடுத்துன்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க இதுல யாரு முதலாவது உறுப்பா இருப்பாங்க இந்த 9 தான் ஃபர்ஸ்ட் உறுப்பா இருப்பாங்க. 9 ஃபர்ஸ்ட் உறுப்பா இருப்பாங்க. 16 இரண்டாவது உறுப்பு. அப்ப இரண்டாவது உறுப்புல இந்த முதலாவது உறுப்பு கழிச்சா தானே பொது வித்தியாசம். 2ல இருந்து 1 கழிச்சா தானே பொது வித்தியாசம்.
ஆகவே டி சமன் இரண்டாவது உறுப்பு 16 சய முதலாவது உறுப்பு 9. ஆகவே 16ல இந்த 9 கழிச்சு எவ்வளோடா? 7. டி வெரி குட். சமன் 7. டி சமன் மூணாவது கேள்விக்குள்ள வரும். ஓகே, மூணாவது கேள்வி 20ஆம் 50ஆம் உறுப்புகளை காண்க. 20ஆம் 50ஆம் உறுப்புகளை காண்க. சரி வாங்க பாப்போம். சரி வாங்க பாப்போம். சரியா? சரி வாங்களே. ஓகே, எத்தனாவது உறுப்பு? n சமன் 20, n சமன் 50ஆம் உறுப்புகளை கேட்கிறான். n சமன் 20ம் n சமன் 50ஆம் உறுப்பை கேட்கிறான். எங்களுக்கு சமன்பாடு தெரியும் என்ன? tn சமன் ஏலன் சக 2. tn சமன் ஏலன் சக 2. tn சமன் ஏலன் சக 2. ஆகவே இங்க n பதில் எத்தனை போட போறீங்க? 20 போடுறீங்க. t 20 சமன் 7 தர இங்கேயும் இதையும் போட்டுக்கணும் பிள்ளைகள். இங்கேயும் 1 2 3. ஓகே, 7 n பதிலா 20 போடுவீங்க சக 2. ஆகவே 20 தர 7. எங்கட பிள்ளைகள் சொல்லுங்க, 20 7ஆல பெருக்க போறோம். ஓகேவா? 140. 7 0 0 7 2 14. வெரி குட். 140. என்னடா 140 சக 2. ஆகவே 2 கூட்டினா 142. ஆகவே 42. 20வது இப்படியே போகக்கூட்ட. இப்ப இது 3வது இடம் தானே, இது 2வது இடம் தானே. அந்த மாதிரி 20வது இடத்துல யார் இருப்பாங்க? 142. 142. இப்ப அடுத்தது யாரு? 50வது இடத்தை காணப்போம். வாங்க. tn சமன் ஏலன் சக 2. ஏலன் சக 2. ஓகே, t50 சமன் 7 தர 50 சக 2. 7 தர 50 சக 2. ஓகே, 7 50ஆல பெருக்க போறோம். அதாவது 50 7ஆல பெருக்க போறோம். 350. வெரி குட். 7 0 0 7 5 35. வெரி குட். 35. 350. எங்கட பிள்ளை எல்லாம் செஞ்சு பாத்தீங்களா இதை? எடா ஓ சார். வெரி குட்ரா. சரி, 352. 352. ஓகே, அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன பிள்ளைகள்? இதுக்கான அர்த்தம் என்ன? இப்படியே இந்த எண்கோளம் போகக்கூட்ட 20வது இடத்துல 142ம் 50வது இடத்துல 352ம் இருக்குமாம். சரியா? ஓகே, வாப்பா அடுத்த கேள்விய. ஓகே, கேக்குறான் அடுத்த கேள்வி. இவ்வெண்கோளத்தில் 93 எத்தனையாம் உறுப்பாகும்? இவ்வெண்கோளத்துல 93 எத்தனையாம் உறுப்பாகும்? கேக்குறான். 93 சொல்றது எத்தனையாம் உறுப்பு? எத்தனையாம் உறுப்பு? இப்ப என்ன கேக்குறான்? யாரு கேக்குறான்? இவ்வளவு நேரம் என்ன தந்து பெருமானத்தை கேட்கிறான். இப்ப பெருமானத்தை தந்து என்ன கேட்கிறான்? 93 எத்தனையாம் உறுப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இதே சமன்பாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? tn சரியா? tn சமன் ஏலன் சக 2. tn சமன் ஏலன் சக 2. சரி பிள்ளை, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த tn க்கு தானே இவருக்கு பதிலா நீங்க யார போட போறீங்க? இந்த 93 போட போறீங்க. 93 போட போறீங்க. ஓகே, சமன் 7 தர n. 7 என்ன? 7 தர n சக 2. இந்த சக 2 சமடிக்குங்கால வந்து என்ன செய்யும் பிள்ளை? சய 2 சய 2 மாறும். ஓகே, அப்போ 93 சய 2 சமன் 7 தர n. ஓகே, 93ல இருந்து 2 போனா 91. இந்த 7 பெருகி இருக்குது, இங்கால போனா பிரிச்சும் சமன் வகுப்படும். n. பிள்ளைகள் சொல்லுங்க, அப்ப 91 7ஆல பிரிக்க போறோம். 91 7ஆல பிரிச்ச போறோம். ஓகேவா? ஓர் 7 7. ஓர் 7 7. 9ல இருந்து 7 போனா 2 1. 21க்குள்ள 3. 7 3 21 0 0. ஆகவே n சமன் எவ்வளவு? 13. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன பிள்ளைகள்? இதுக்கான அர்த்தம் என்னடா? 13வது இடத்துல இந்த 93 நம்பர் இருக்கு. 13வது இடத்துல
93 நம்பர் இங்க இருக்குதாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி 5வது கேள்வி. என் சக 1வது உறுப்பை என் சார்பில் தருக. என் சக 1வது உறுப்பை என் சார்பில் தருக. இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்தீங்களா? இல்ல சார். வேற யாராவது? வேற யாராவது சம எடுத்தீங்களா? சார் நான் இப்பதான் எல்லாத்தையும் செஞ்சு வரேன். அப்படியா? அடுத்த ஆக்கள் பிலால் எடுத்தாமா? பிலால் எடுத்தீங்களா? செய்த சார். ஓகே, பாருங்க. என் சக ஒன்று எத்தனையாவது உறுப்பு? என் சக 1வது உறுப்பை காண்க. என் சக 1வது உறுப்பை காண்கன்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் நல்லாவே. சமன்பாடு யாரு? சமன்பாடு யாரு? இவரு. Tn சமன் 7n சக 2. இது ஓகேவா? இது ஓகேவா பிள்ளல்? பேசுங்களேன். இது ஓகே தானடா? இது ஓகே தானே? ஓகே சார். ஓகேடா. இப்போ இந்த எண் இருக்கிற இடத்துக்கு இந்த இதுதானே எண். இந்த எண் இருக்கிற இடத்துக்கு நாங்க யார போட போறோம்? என் சக உண்டு. அவ்வளவுதான் போட போறோம். வாங்க போடுவோம். என் சக 1 சமன் 7. என்ன பாரு என்ன போட போறோம்? வெரி குட். வரேன். என் சக 1 சக 2 சக 2. இப்ப என்ன போவோம்? பெருக்குவோம் வாங்க. 7 தர எண் 7n சக 7 7. வெரி குட். வரேன். 2. ஆன்சர் என்ன வந்துச்சு? 7n சக 9. வெரி குட். 7n சக 9. வெரி குட். 7n சக 9. 7n சக 9. வெரி குட். வெரி குட். சரி, இப்போ லாஸ்ட் கணக்கு காட்டுறேன். அதை செஞ்சு காட்டுங்க பாப்போம். இப்ப லாஸ்ட் கணக்கு 6வது கணக்குக்கான ஆன்சர் செய்யுங்க பாப்போம். ஒரு நேர்கோட்டின் நடுப்புல கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கு. ஆகவே எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும். 180 பாகை. ஓகே, எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் இது செங்கோணம். டானா ஷேப்ல இருந்தா செங்கோணம். ஆகவே இது 90 பாகை. இது 80 பாகை. இது எவ்வளவுன்னு தெரியாது. இது எவ்வளவுன்னு தெரியாது. ஆகவே இந்த x பிளஸ் 90 பாகையா? 80 பாகை. சார் 80 இல்ல சார் 88. அப்படியா இருந்துச்சு? ஓ சார். சாரி 88. ஓகேடா. 88 பாகைண்டா 90 பிளஸ் 88 சமன் 180 பிளஸ் 180. இவங்க 2 பேரையும் கூட்டின எவ்வளவு போல வரும்? இவங்க 2 பேரையும் கூட்டின எவ்வளவு வரும்? 178 சமன் 180 பாகை. ஓகேடா. ஓகே, சரி. ஆகவே x சமன் சக 178 அகல போனா சய 178 ஆயிரும். 180ல இருந்து 178 கழிச்சா ஆன்சர் என்னடா வரும்? x சமன் 2 பாகை. x சமன் 2 பாகை. ஆகவே வெரி குட். இது எங்கட பிள்ளைகள் எல்லாருக்கும் சரி. ஓகே ஓகேடா. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இப்ப இவருக்கு வாங்க. இப்ப இவருக்கு காண்றேன்னு சொன்னா இப்ப இந்த துண்டு தான் காணணும். இந்த துண்டு தான் நாங்க காணணும். சரி, இப்ப இந்த துண்டு காண்றதுக்கான ஐடியா எதை எடுத்தீங்க? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. வெரி குட். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள், முதலாவது இங்க 130, இங்க 130 இருக்குது. இங்கால எவ்வளவுன்னு தெரியாது. இப்ப இது ஒரு நேர்கோடா எடுத்தீங்கன்னு இது ஒரு நேர்கோடா எடுத்தீங்கன்னு சொன்னா இவரையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 180 பாகை. வெரி குட். 180 பாகைக்கு சமனா இருக்கும். 180 பாகைக்கு சமனா இருக்கும். ஆகவே 130ஓட எத்தனையை கூட்டினா 180 ஆகும்? 50. 50டா. ஓகே, இங்க பாருங்க. இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டுல இங்கால 115 இருக்குது. இங்கால ஏதோ ஒரு கோணம் ஒன்று இருக்குது. அந்த கோணத்தை கூட்டும் போது எவ்வளவு வரணும்? 180 வரணும்னா இருந்துச்சுன்னு சொன்னா இவத்துல எவ்வளவு போட்டா 180 மாறும்? 65 பாகை.
65 பாகை 65 பாகை. ஆகவே இந்த இடத்துல இருக்கிற ஆளுக்கு எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல யார் இருக்காங்களே எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப யோசிச்சு பாருங்க. இவரையும் இவரையும் இந்த இங்க எனக்கு ஒரு y அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த y-யையும் கூட்டுறது எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? 180க்கு சமனாக 180 இருக்கும். பாகைக்கு 180க்கு சமனாக இருக்கும் சொன்னால் 180க்கு சமனாக இருக்கும் சொன்னா ஆகவே 65 50 கூட்டினா எவ்வளவு பிள்ளைகள்? 65 50 கூட்டினா 115. ஆகவே 115 180ல இருந்து எப்படிடா 180ல இருந்து 115 கழிச்சு அந்த வைய காணலும் தானே. ஓ சார் ஓகே 180ல இருந்து 115 கழிச்சு எவ்வளோடா? 65 பாகை 65 பாகை. இப்ப இது ஒரு நேர்கோடு எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இங்கால 65 இருக்குது. இங்கால எக்ஸ் இந்த எக்ஸை 65 கூட்டின எவ்வளவு வரணும்? 180 வரணும்னு 180 சொன்னா பாகை எக்ஸ் பாகை என்னவா இருக்கும்? 115 பாகை 115 பாகை இருக்கும். வெரி குட். எங்கட பிள்ளை இது விளையிச்சா எல்லாருக்கும்? ரீமா விளையிச்சா? ஓ சார். ஓகே சரி. அப்ப இதுவும் சரி. பிலால் ஓகே தானே? சரி இப்ப கவனிங்க. இப்போ கவனிங்க. இது ஒரு நாட்பகல். நாட்பகல் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல எக்ஸ்ட்ரா பெருமானத்தை காண்றதுக்கான தேற்றம் என்ன யூஸ் பண்ணீங்க பிள்ளை? நாட்பாக்கள் ஒன்ற கூட்டுத்தொகை வந்து 360 வெரி குட். 360 பாகைன்றதால நீங்க வெரி குட். ஓகே அப்ப யோசிச்சு பாருங்க. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 2 எக்ஸ் இருக்குது. ஆகவே 3x ஆக 115 ஆக 95 பாகை சமன் 360. ஆகவே 3x சமன் சரியா? சாரி 3x ஆக 3x ஆக 115 95 கூட்டினா எத்தனை பார்ப்போம் பாருங்க. 5 மஞ்சள் 10 கூட்டினா 10 ஒன்று மிச்சம் 1 9 10 1 11 1 1 மிச்சம் அந்த 1 1 கூட்டினா இங்க 2 ஆகும். 210 சமன் 360 பாகை. ஆகவே 3x சமன் 360ல இருந்து 360 பாகையில இருந்து 210 பாகையை கழிச்சிங்கன்னு சொன்னா ஆகவே 3x சமன் 150. இங்க எவ்வளவு வரும்? 150 150. ஆகவே எக்ஸ் பெருமானம் என்ன பிள்ளை? 50 50 பாகை 50 பாகை. ஆகவே எக்ஸ் பெருமானம் 50 சொன்னா இவடத்துக்கு 50 இவடத்துக்கு 100 வரும். என்னடா இவத்துக்கு 50 இவடத்துக்கு 100 வரும். ஓகே எக்ஸ் பெருமானம் தான் கேட்டிருக்கா. ஆகவே எக்ஸ் சமன் 50 பாகை. 50 பாகை. நாலாவது கேள்விக்கு என்ன தேற்றம் யூஸ் பண்ணிருப்பீங்க பிள்ளைகள்? எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமான ஒரு தேற்றம் தான். யாரு? நேய கோணங்களோட வெரி குட். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. நேய கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளோடா வரும்? 180 வரும் சொன்னா 180 பாகையா வரும் சொன்னா எக்ஸையும் 118 கூடினா 180. எக்ஸையும் 118 கூடினா 118 கூட்டினா 180 சொன்னா 180 சொன்னா எக்ஸ் சமன் 180 பாகையில இருந்து 118 கழிச்சோம் சொன்னா எக்ஸ் பெருமானம் எவ்வளவு வரும்? 62 பாகை 62 பாகை. ஓகே இந்த கேள்விக்கான ஆன்சரும் சரி. வெரி குட். இந்த கேள்விக்கான ஆன்சரும் சரி. வெரி குட். இப்ப இதுதான் டவுட். என்ன இதுதானே டவுட்? இதானே டவுட்? எல்லாருக்கும் டவுட் ஆயுது. ஓ சார். நான் அத 180 படி செஞ்சேன். வெரி குட். நேர்கோடு. சரி இப்ப நான் ஒரு ஐடியா ஒன்று தாரேன். நல்லா கவனிச்சு. இந்த கோணத்தை இவர் இப்படி வெட்டிட்டு போறாரு. அதாவது சமமா இப்படி வெட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. சமம் இல்ல, இந்த கோணத்தை இப்படி வெட்டிட்டு போறாரு. அது ஓகே சரியா? பட் இந்த 3 கோடும் எப்படி போகுது பிள்ளைகள்? சமாந்தரமா போனுச்சுன்னு சொன்னா இந்த 3 கோடும் சமாந்தரமா போனுச்சுன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இங்க பார் என்ன இங்க பார் பைட் போட்டு பார். இந்த மாதிரி தான் இந்த இது இந்த கோணமும் என்ன கோணங்கள்? ஒத்த கோணம். வெரி குட். ஒத்த கோணம். இதுவும் ஒத்த கோணம். அதே நேரம் புள்ள நீ இப்படி பாரு. இவரும் ஒத்த கோணம். ஒத்த கோணங்கள். 140 இந்த 5 பிரிச்சா சரிதானே சார்? ஓ இவரையும் கூட்டினா இது டோட்டலா வருமா? ஓ சார். அவ்வளவுதான் விஷயம். வா
3 ஓ எக்ஸ் சார் பிளஸ் 2 எக்ஸ் சமன் 140 பாகைன்னு சொன்னா 5 எக்ஸ் சமன் 140 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் 140 கீழ் 5. பிள்ளைகள் சொல்லுங்க எக்ஸ் பெருமானம் என்னவா இருக்கு? 140 5ஆ பிரிக்க போறீங்க. 2 8 8ஆ வரும். எப்படி இல்ல மாட்டுவாரு? சார் 80 140 எனக்கு ஒண்ணுமே 5ஆ இல்ல. பிரிக்க போறீங்க. 2 10க்கு சேஃப். சாரி சார் நான் 40 அஞ்சால 40 8 5 40 28 பாகை. 28 பாகை. 40 இல்லமா 140. சரியா? 140 28 பாகை. ஓகே. இப்ப கிளியரா புள்ளல் இது ஓகேவா? ஓ இது சார் ஓகேவாடா? சார். எல்லாரும் சரியா? வெரி குட்ரா. சரி. இப்ப இதுதானே அடுத்த டவுட். இதுதானே அடுத்த டவுட் உங்களோட. ஓ ஓகேடா. சார் சரி. நீ இப்படி கவனி. இப்போ இப்ப பாரு இது 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 மூணும் எப்படி போகுதோ சமாந்தரமா சமாந்தரமா. சமாந்தரமா போகுதுன்னு சொன்னா இத ஒரு இசட் அடுத்தான்னு சொன்னாங்க பாரு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இசட் அடுத்தாண்டா இதுவும் இதுவும் எப்படிப்பட்ட கோணம்? ஒத்த இதுவும் கோணம் டேய் நேர் கோணம் டேய் ஒன்று இது விட்ட கோணம். கோணம் ஒன்று விட்ட கோணம். ஆகவே இது 110 இது 110. 110. இது ஓகேவா? இது ஓகே தானேடா? ஓகே சார் ஓகேடா. சரி. இப்ப அடுத்தது இப்படி பா. இப்ப இதுதானே கண்டுபிடிக்கணும். இப்போ இத ஒரு இசட் ஆடு இங்க பாருங்க இப்படி வந்து சாரி இப்படி போய் இப்படி போகுது எப்படிரா இப்படி வந்து நல்லா கவனிங்க பார் இங்க பார் நல்லா கவனிக்கிறீங்கானே கவனிக்கிறீங்க தானே நல்லா பைட் போட கவனி இங்க வந்து இப்படி போகுது இசட்டா அப்படின்னு சொன்னா இந்த அறிவு தான் இந்த துண்டு நல்லா கவனி இந்த துண்டும் எப்படிப்பட்டால் ஒன்று விட்ட கோணம். வெரி குட் விட்ட கோணம் இசட் வடி நல்ல ஞாபகம் வச்சுக்க பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா இசட் வாக்குல அது அந்த இசட் இப்படி வந்தாலும் பிரச்சனை ஒன்று இல்லை அந்த இசட் இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை இசட் வாக்குல ஒரு கோணம் ஒன்று அமைக்க இயலுமாக இருந்தோம்னு சொன்னா அது எப்போதுமே ஒன்று விட்ட கோணங்களா காணப்படும். ஆகவே இது 120 சொன்னா இதுவும் எவ்வளோடா? 120 ஓகே 120. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த 110 இந்த 120 இந்த எக்ஸ் இந்த மூணு பேரையும் கூட்டினா ஒரு வட்டம் அதாவது ஒரு வட்டத்தின் மையக்கோணம் எவ்வளோட வரும்? 360 பாகை. வெரி குட் 360 பாகை. ஆகவே நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸ் ஆக 110 சாக 120 சமன் 360 பாகை. 360 பாகை. ஆகவே எக்ஸ் ஆக 110 120 கூட்டினா 230 சமன் 360 பாகையா. ஆகவே எக்ஸ் சமன் 230 அங்கல போனா கழிப்படும் என்ன சக 230 அங்கல போனா கழிப்படும். ஆகவே 360ல இருந்து 230 கழிச்சா எவ்வளவு பிள்ளை சொல்லுங்கடா? எக்ஸ் சமன் 130 பாகை. 130 பாகை. இந்த எக்ஸாம் 130 விஷயத்தை யாரு பெஸ்ட் கண்டுபிடிச்சால்? அனாவா? நான் சார். வெரி குட். ஆனா எந்த சார், ஐடியா வச்சு கண்டுபிடிச்சீங்க? அத ரெண்டால பிரிச்ச அந்த கோணம் வந்து 180க்கு வாராயிட்ட. அப்ப 180ல இருந்து 130 கழிச்சு அஹிண்டக்கு எடுத்துட்டு ஒரு சைடுக்கு எடுத்துட்டு மத்தது வந்து 180ல இருந்து 120 கழிச்சு மத்த சைடுக்கு எடுத்த. அதுக்கு பிறகு ரெண்டையும் கூட்டினா 130 வந்த. நீங்க இப்படி செஞ்சீங்களா? இத ரெண்டா பிரிச்சு போட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டுற மாதிரியா செஞ்சீங்க? சார் என்ன ஓ சார். நீங்க இப்படி ரெண்டா பிரிச்சு போட்டு இவரையும் கூட்டினா 180க்கு வரணும். ஆகவே வந்துகிட்டு இவரத்துல ஒரு கோணம் இவரை கூட்டினா 180 வரணும். ஆக இவரத்துல ஒரு கோணம் இந்த ரெண்டே கோணத்தையும் கூட்டினா 130 அப்படியா? ஓ சார். வெரி குட்.